நாங்கள் வந்து இந்த பட்ஜெட் செஷன் வரப்போகுது இல்லையா அடுத்த வாரம், அந்த பட்ஜெட் செஷனில் நாங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கர் ஜேசிடி பிரபாகர் தீர்மானத்தில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ண போகிறோம். அதில் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் ஜாயின் பண்ணி பண்ண போகிறாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் அந்த தீர்மானம் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணால் போதும். உதவி பண்ணிட்டீங்கன்னா தீர்மானம் ஜெயிச்சிடும், உங்களுக்கு பணம் கொடுத்துருவோம். இப்போ செங்கோட்டையன் சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களா. ஸோ அந்த இளவரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், விடமாட்டேன், இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டுருக்காரு. அப்போ தான் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒழுங்கு மரியாதை இதோட விட்டுரு, இதை வேற யாருக்காவது இதை நீ சொன்னீங்கன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் காலி பண்ணிவிடுவோன்னு மிரட்டியிருக்காங்க. இந்த வண்டி தாங்காது, ஓடாது 3 மாதம் கூட. 6 மாதத்தில் தேர்தல் வரும், கவுந்துரும், தேர்தலுக்கு தயாராகுங்கள்ன்றார். அந்த வானகரத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது இல்லை, அதில் இவர் ஓப்பனாக சொல்கிறாரு. அப்போ தட் மீன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு, சமையலுக்கு எல்லாம் காய் நறுக்கியாச்சு, சோறு வெந்துட்டுருக்கு, 1 மணிக்கு சாப்பாடு போட்டுருவேன் அப்படின்னு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லலாம். ஏன் அவங்களுக்கு அது ப்ரிப்பரேஷன் ஓடிட்டுருக்கு, அது கரெக்டாக ஆகணும். அது மாதிரி இவர் சொன்னார். இதை தான் பே சண்முகம் சொன்னார். இதுக்காக கைது பண்ண வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கம்பை கொடுத்து அடி வாங்கினா மாதிரி இதுக்கு காரணமே அனிதா ராதாகிருஷ்ணன் தான். அவர் மேலே அவர் ஆபாசமாக பேசினார். நீங்கள் அந்த காணொளி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர். எல்லா சேனல்லையுமே இப்போ வந்து பார்த்தா எல்லா டிபேட்லேயுமே ஐயா வந்து கலந்துட்டுருக்காப்புல. அரசியல் விமர்சகர், மூத்த அரசியல் விமர்சகராக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிபேட்லேயுமே இப்போது தாவேக்கா பற்றி, தாவேக்கா சார்ந்து நடுநிலையாக பேசிகிட்டு இருக்காரு மதிப்பிற்குரிய மதிவாணன் ஐயா அவர்கள். வணக்கம் சார். எல்லா டிபேட்லேயுமே ஐயா இப்போ பார்க்க முடியுது சார், கண்டினியூஸாக கூப்பிட்றாங்க போகிறேன். அப்படி இல்லை சார், எங்கெல்லாம் கூப்பிட்றது இல்லையே. அதனால நான் வந்து ரொம்ப ஃப்ராங்காகவும் வெளிப்படையாகவும் பேசுகிறேன் அப்படின்றதால நீங்கள் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்புகிறாங்க. அதனால் வந்து அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் நான் கரெக்டாக வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் நடுநிலையாக பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு. சார், நிறைய பேர் வந்து என்னுடைய சேனல்லையே வந்து கமெண்ட்டில் வந்து கேட்குறாங்க, ஏன் வந்து விஜய் அண்ணா வந்து இப்போது விஜயபாஸ்கர் அவங்களாம் வந்து சேர்க்குறாங்க. அதாவது இது உண்மையாக சப்ஸ்கிரைபர்ஸோட கேள்வி தான் சார், மக்களோட கேள்வி. இது எந்த வகையில் நியாயம்? சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து எங்கள் கட்சியில் இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை வந்து போட்டு அப்போ வழக்கை ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் போட்டு அப்போ அந்த வழக்கு கொஞ்சம் பண்ண சொல்லுங்களேன், பார்க்கலாம், விஜயபாஸ்கர் மேலே குட்கா வழக்கெலாம் கொஞ்சம் திரும்ப எடுக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு தரப்பு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஓவராலாக இந்த அதிமுகலேருந்து வரக்கூடிய முக்கிய அந்த வரவேற்புக்கெலாம் நீங்கள் என்ன சார் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் சார், என்ன சொல்கிறீங்க? அதாவதுங்க, தேர்தல் அரசியலை மையமாக வச்சு செயல்படுகின்ற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடம் தான் இது. அதாவது இப்போ விஜயபாஸ்கர், 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 விராலிமலை, கரூர் 2 பேருமே குற்றச்சாட்டுக்கு ஆளான தலைவர்கள். 2 பேருமே ஜெயிச்சிருக்காங்க. மக்கள் வந்து விராலிமலையில் பார்த்திங்கன்னா இத்தனை குற்றச்சாட்டுகள்லாம் திமுக பிரச்சாரத்தின் போது வைக்காமல் இருந்திருப்பாங்க. அவரை பற்றி எல்லாம் சொல்லி தான் இருப்பாங்க, குட்காலேருந்து எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் விராலிமலையில் 3வது முறையோ 4வது முறையோ தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்காரு. ஸோ மக்கள்கிட்ட செல்வாக்குள்ள தலைவர்களாக இருக்காங்க. அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது, புகார்கள் இருக்குது, அவங்க மேலே குற்றப்பத்திரிகையே போட்டிருக்காங்க. ஸோ இவங்களை எப்படி அணுகுவது என்பதில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு தடுமாற்றம் வரும். இது தாவேக்காவுக்கும் வந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் ஃப்ராங்கில் பார்த்திங்கன்னா இவங்க சேர்க்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க வராமல் இவங்க பின்னால் இருக்கக்கூடிய 20,000 பேர் 30,000 பேர் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், நிர்வாகிகள், அதிமுக அவங்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை. இவங்களை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே விட்டுட்டு நீங்கள்லாம் வாங்கினா அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் செல்வாக்கு தளபதிகள் மாதிரி அங்கே இருக்காங்க. ஸோ அதனால் 2 பேர் மட்டும்தான். நான் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் கூட பதில் சொன்னேன், புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் கூட
ஒரு மணி சொன்னார், போற்றத்தக்க தலைவர்கள் வந்து காந்தியும் தந்தை பெரியாரோன்னார். அவங்க 2 பேரும் ஏன் போற்றிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அவங்க எலெக்ஷன் பாலிட்டிக்ஸுக்கே வரல, வந்திருந்தால் நாரி போயிருப்பாங்க. ஸோ அப்போ தேர்தல் அரசியலை ஒரு இதுவாக வச்சு வர்ற கட்சிகளுக்கு இது தாவேக்கான்னு சொல்ல, எல்லாருக்குமே ஒரு இந்த மாதிரி தர்ம சங்கடம் ஆள் வராமல் இருக்கும். ஆனால் அவன் கூட ஒருத்தர் தலைமை தாங்கி வரும், அவன் பேரில் புகார் இருக்கும். இப்போ அவனை தள்ளிட்டு மற்றவங்கெல்லாம் வாங்கன்னா அப்படி நடக்காது வாழ்க்கையில். ஸோ அதனால் தாவேக்காவுக்கு இன்றைக்கி தேவை அனுபவம் மிக்க மிடில் லெவல், லோயர் லெவல் நிர்வாகிகள், செயல்பாட்டாளர்கள். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுதுங்க. உள்ளாட்சி தேர்தலில் 100% ஜெயிக்கணுன்றது தாவேக்காவுக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா 25 மேயரா டோட்டல் முனிசிபாலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மாநில அரசுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அது உள்ளாட்சியில், இப்போ அந்த பஞ்சாயத்தில் இந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட் தான், அந்த நகராட்சியில் அந்த நகராட்சி தான். எல்லாத்துக்கும் சீஃப் மினிஸ்டர் போய் முகத்தை காட்ட முடியாது. ஸோ மேயர்கள் அதுபோல். அதனால் இந்த உள்ளாட்சிகளை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது தாவேக்காவில் இருக்கிறவங்களுக்கு. 2 விஷயம். ஒன்று, அதிகாரம் என்பது அங்கே போகும். இப்போ பாருங்கள், சென்னை மேயராக திமுக இருக்காங்க, அவங்க போய் சீஃப் மினிஸ்டர் ஒரு கர்டசி கூட இன்னும் பார்க்கல. இவங்க என்னதான் ஸ்பெஷல் ஆஃபீஸர்லாம் போட்டால் கூட எலெக்டட் மேயர், எலெக்டட் கவுன்சிலருங்க இருக்கக்கூடிய அந்த வீச்சு, நீங்கள் ஆட்சியில் என்ன ஃபண்ட்ஸ் கொடுத்தாலும் என்ன திட்டம் கொடுத்தாலும் அதை செயல்படுத்துறது அந்த அமைப்புகள் தானே. ஸோ அதில் வந்து நம்ம வந்து முழுமையாக கைப்பற்றணும்னு தாவேக்கா நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் அதுக்கு ஆளுங்க வேணும்ல, படை வேணும், பணியாட்கள் வேணும், வியூக வகுப்பாளர்கள். இப்போ சட்டசபை தேர்தலில் விஜயுடைய முகத்தை காட்டி அவர் முதல்வர் ஆகணும்னு சொல்லி ஜெயிச்சாச்சு. எம்எல்ஏ யாருன்னு கூட பல பேருக்கு தெரியாது. ஆனால் அது கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் செல்லுபடி ஆகாது, பஞ்சாயத்து எலெக்ஷனில் செல்லுபடி ஆகாது, முனிசிபல் எலெக்ஷனில் செல்லுபடி ஆகாது. அப்போ தே நீடு லீடர்ஸ் வித் ரூட்ஸ் இன் த பீப்புள். இப்போ அது மாதிரி இவங்க இல்லை, ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் இவங்க. ஆனால் அதிமுகலேருந்து வராங்க இல்லையா, எக்கச்சக்கமாக வராங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களோடு தொடர்பு கொண்டவர்கள், மக்களோடு பழகியவர்கள், மக்களிடத்தில் செல்வாக்கு உள்ளவர்கள். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை யாருமே மறுக்க முடியாதுங்க. அதனால தான் அவங்க வேறு வழி இல்லாமல் சேர்த்துக்கிறாங்க. ஆனால் ஒரு வித்தியாசத்தை பார்த்திங்களா, விஜய் எங்கேயுமே வந்து தலை காட்டுறதில்லை. அது 3 முறை எம்எல்ஏ ஆனவங்க வந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தவங்க வந்தாலும் சரி, விஜய் வந்து தன்னை அதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதில்ல. அதுக்கு பதிலாக கட்சி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா வச்சுருக்கார். ஸோ அவருக்கே தெரியுது இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிடும். அவருடைய இமேஜ் வந்து ரொம்ப க்ளீன் இமேஜ். அவரை பொறுத்தவரையில் தூய்மையான சக்தின்னு சொன்னார், அதை பல பேர் தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தூய சக்தினா தாவேக்கா தூய சக்தி இல்லை. 2 கோடி பேர் இன்றைக்கி தாவேக்காவில் மெம்பராக இருக்காங்க. எத்தனை பேரை வெளியேற்றிட்டுருக்காரு இந்த 50 நாளில்? அவர் எத்தனை பேரை ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் வெளியேற்றிட்டுருக்காங்க. ஸோ தட் டசன்ட் மீன் தாவேக்காவே தூய சக்தி, ஏஞ்சல்ஸ் தான் இருக்காங்க. இல்லை, அவர் சொன்னது என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, என் ஆட்சி வந்தால் தூய்மையான நிர்வாகம், லஞ்ச லாவண்யம் அல்ட்ர கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் இருக்கும். அதை தான் அவர் வந்து தூய சக்தின்னு சொன்னார். நாட் இண்டிவிஜுவல்ஸு ஆர் இதில் இருக்கிற ஆட்கள்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஸோ அதை அவர் செஞ்சுருக்கிறாரான்னா செஞ்சுருக்கார். இந்த ஒரு 50 நாளில் நீங்கள் பேப்பரை திறந்தீங்கன்னா எப்படி கற்பழிப்புகள், கொலைகள், மின்வெட்டெல்லாம் இருக்கோ, அதே போல் கைதுகள் நிறைய இருக்குது. லஞ்சம் வாங்கினாங்க, இவங்களை கைது பண்ணாங்க. அதே போல் இவங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இவங்க லஞ்சம் வாங்கும்போது பிடிப்பட்டாங்க. இப்படி அரசு ஊழியர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் மட்டத்தில் லஞ்சம் வாங்கினோம்னா முடிஞ்சோண்டா, லஞ்சம் வாங்க முடியாது. இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு போய் வழக்கம் போல் பழைய பாணியில் எவ்வளோ சார் தரோம், ஐயோ கிளம்புங்கன்னு இருக்காங்க. ஸோ இந்த 50 நாள்லேயும் இந்த மாற்றத்தை, மனமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார். இப்போ இவர் 5 வருஷம் இதை தொடர்ந்தார்னு வச்சுங்க, இந்த 60 வருஷத்தில் ஒரு திராவிடியன் கல்ச்சர் இருக்குது இல்லையா, அதிமுக திமுக, அவங்க மக்கள் மனதில் எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க தெரியுமா. நவீன் ரொம்ப நல்ல மனுஷங்க, நாணயமான ஆளுங்க. எப்படி சொல்கிறீங்க, பைசா வாங்கினார்னா கச்சிதமாக வேலையை முடிச்சு கொடுப்பார். இப்போ நாணயம் என்பதுக்கே அர்த்தம் மாறிடுச்சு. ஏன்,
செந்தில் பாலாஜி மாதிரி பைசா வாங்கிட்டு வேலை கொடுக்காம ஏமாற்றி பணத்தையும் திருப்பி கொடுக்காதவங்க தான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் பணம் வாங்கிட்டு வேலையை முடித்து கொடுக்குறவங்க தான் நாணயஸ்தன் மானஸ்தன் ஆகுது. இதுதான் இந்த 60 வருஷ திமுக அதிமுக ஆட்சியில் அதான் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. கரப்ஷன் அது இருக்குங்க. கரப்ஷன் பாஸ் கொடுத்தா தாங்க வேலை நடக்கும், கொடுங்க அப்படின்றது நார்மலைஸ் ஆகிட்டாங்க. நம்ம ஆளுங்களும் தயாராகிட்டாங்க. இப்போ சிஎம்டிஏல பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று வசூல் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபா அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியில் 29 ரூபா. இப்போ ஒருத்தவங்க 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரூவலுக்கு வரான்னு வச்சுங்க, 5000 × 29 ரூபா பார்ட்டி ஃபண்டுன்னு சிஎம்டியை வசூல் பண்ணி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க கையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. நார்மலைஸ் ஆகிடுச்சு. நானும் கேட்குறதில்ல, நீங்களும் சிஎம்டியை சார்ஜை கட்டுறீங்க, இதுன்னு என் பார்ட்டி ஃபண்டு. அப்போ அதுதான் நாம் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி இந்த 50 நாளில் அதெல்லாம் ஒழிச்சிட்டார். இன்றைக்கி கான்ட்ராக்டர் அவன்லாம் கதறான், எங்கேயா போயிருந்தீங்க இந்த மாதிரி ஆட்சி இவ்வளோ நாள். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க யாருக்காவது பழைய கேஸ் எல்லாம். அதை தொடர்ந்து இப்போது ரமேஷ் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. அதை தொடர்ந்து அவர் ஒரு இமெயிலே உருவாக்கிட்டார், எதுவாக இருந்தாலும் கோயிலில் இந்த மாதிரி விவகாரங்கள் எனக்கு புகார் அனுப்புங்க. அமைச்சர்களுடைய போட்டி இருக்குது சார். ஆமாம், அதனால் இன்றைக்கி அவர் சொன்னது என்னென்னா, ஐ வில் ப்ரொவைட் கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ். அதை அவர் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷத்தை கலந்தால் கூட என்டையர் மில்க் வில் பிகம் பாய்சன். இது எனக்கு பர்சனலாக இவங்களெல்லாம் தவிர்த்து இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒன்றும் அர்ஜென்சி இல்லை. இப்போ அவர் ஷோன் த ஃபிகர்ஸ் 120 காட்டின பிறகு தான் கவர்னர் ஆர்லேக்கர் அவரை வந்து ஆட்சி அமைக்கவே அழைத்தார். அப்புறம் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் இந்த ஃப்ளோர் ஆஃப் தி அசம்பிளி 144. அதனால் அவருக்கு ஒன்றும் இப்போ பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஸோ இவங்களெல்லாம் இவர் சொல்லியிருக்கலாம், உங்கள் ஆட்களெல்லாம் அனுப்புங்க, ஆனால் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுடைய பதிலிருந்தே ஒரு கேள்வி சார். அதாவது திரு விஜய் அவர்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா அவர் பிடிக்காதுன்னா அவர் இது பிரச்சனையாக ஐடென்டிஃபை விரும்பலை பிரச்சனையாக வரும் அப்படின்னு நினச்சி தான் அவர் அங்கே இருக்கலாம். நீங்கள் சொன்னதுக்காக இந்த கேள்வி உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அப்படி ஒரு சிஎம் மனசில் இருக்கு அப்படின்னா அவர் வந்து யாருக்காக அதை விட்டு கொடுத்து பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி உட்காந்துருக்கணும் அவசியமே இல்லையா சார்? அதான் சொல்கிறேன், இப்போ நாய் வேஷம் போட்டால் குறைக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? நீங்கள் தேர்தல் அரசியல்னு வந்துட்டிங்கன்னா அவரை கன்வின்ஸ் பண்ணி இல்லை சார் நீங்கள் வராதிங்க, நீங்கள் 4-5 பேர் சொல்கிறதையும் கேட்க வேண்டியிருக்கு. இப்போ கட்சியிலேயே 2-3 பேர் என்னங்க அவர் வந்தால் 20,000 ஓட்டு வருது, இந்த ஊரில் அவர் சொன்னார்னா 5,000 ஓட்டு கிடைக்குதுன்னா எம்எல்ஏவை நிற்கிறவன் என்ன பண்ணுவான்? அவர் மோசமான ஆள் தான், அவர் பேர் ரிப்பேர். ஆனால் அவர் சொன்னால் 5,000 ஓட்டு கிடைக்குதுன்னா அவரை போய் பார்ப்பான், சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு என்னவான். இது நேச்சுரல். அப்போ அவங்களுடைய மக்கள் செல்வாக்கை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கட்சி தலைவர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அழுத்தம் நமக்கு புரியும். ஆனால் அப்படி வர முடியாத, அதாவது ஃபில்டர் பண்ண முடியாது. அதனால தான் அவர் வந்து சில காம்ப்ரமைஸ் பண்ணுறார். சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னது உண்மையா சார்? அது நடக்குமா? எது ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள். எது வழக்குகள் தொடரும், நடவடிக்கை எடுக்கப்படும். சார் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் இந்த கவர்மெண்ட்டில் வாட் விஜய் சேஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட். மற்றவங்களெல்லாம் நான் அவங்க கருத்தே எடுத்துக்கல. விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். இப்போ அவங்க மேலெல்லாம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கு. பட் நோபடி இஸ் ஜெயில்டு ஆர் ஜட்ஜ்மெண்ட் வந்து வரலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன்னா, நீங்கள் இங்கே எதையும் எதிர்பார்த்து வரக்கூடாது. உங்கள் பேர் கிளியர் ஆச்சுன்னா, இஃப் யூ ஆர் எக்ஸானரேட்டட். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லியில் ஃப்ரேம் அப் பண்ணாங்க. சிஎம்மாக இருந்தவர் ஜெயிலுக்கு போனார். அது ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு அப்புறமா தீர்ப்பு வந்தது. ரைட். பட் பேர் கெட்டது, ரிப்பேர் ஆனது, கேம்பெயின் ஆனது முடிஞ்சது தானே. ஸோ அதனால் இன்றைக்கி ஏஜென்சிகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிகள் மேலே அவ்வளோ ஒரு கன்விக்ஷன் இல்லை. ஏன்னா அவங்க 100 கேஸில் சார்ஜ் பண்ணாங்கன்னா 7 கேஸ் தான் கன்விக்ஷனே கிடைக்குது. இதே வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொருந்தும்ல சார்? எல்லாருக்கும். நான் இவங்கன்னு இல்லை, அன்லெஸ் யூ ஆர் ப்ரூவ்டு கில்ட்டி யூ ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் எ இன்னோசன்ட். குற்றம் வந்திருக்குன்னு சொல்லாமல் ஒழிய குற்றவாளின்னு சொல்ல முடியாது. அக்யூஸ்டுன்னு தான் சொல்லுவாங்க, குற்றச்சாட்டு. அப்போ அந்த மாதிரி நான் நிறைய பேச விரும்பலை.
இது ஒரு டிக்லிஷான தர்ம சங்கடமான விஷயம். எதில் இதை புரிஞ்சுக்கணுன்னா, தேர்தல் அரசியல், வாக்கு வங்கி அரசியலில் நீங்கள் வந்து இதெல்லாம் சகஜமாப்பா தான். எதில் நான் பார்க்குறேன்னா 2 விஷயம். இந்த கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டை இவர் உறுதி பண்ணுறாரா தொடர்ந்து, இது வரைக்கும் ஓகே, சோஃபார் சோ குட், தொடர்ந்து உறுதி பண்ணுறாரா? அடுத்தது இங்கே வந்திருக்காங்கல்ல, அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரா? இப்போ கடந்த ஆட்சியில் பார்த்தோம், வைத்தியலிங்கம் மேலே கேஸ் போட்டது டிவிஎஸ்சி தான், நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை தான். அவர் அதிமுகவில் இருந்து வெளியே வந்து திமுகவுக்கு சேர்ந்த ஒன்றும் அதே லஞ்ச ஒழிப்புத்துறை கோர்ட்டில் போய் ஆதாரங்கள்லாம் இல்லை, ஸோ கேஸ் மே பி க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நல்ல வேலையை ஆட்சி மாற்றம் வந்தது, தாவேக்கா வந்து அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க, நாங்கள் ஃபர்தராக என்கொயரி பண்ணுறோம். அந்த மாதிரி கட்சிக்காரர்களை காப்பாற்றுவது, அவங்கள வந்து தண்டனையிலேருந்து தப்ப வைப்பது, அந்த மாதிரி செய்ய மாட்டார்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் உப்பை தின்னா தண்ணியை குடிங்கப்பா. யூ ஹவ் டன் சம் மிஸ்டேக், யூ ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். இந்த ஸ்டாண்டை தான் விஜய் எடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவதுங்க, இதுக்கு கைது தேவையில்லை. ஏன்னா இது ஒரு டிஃபர்மேஷன் தான், அவதூறு ஆபாசமாக பேசிட்டாங்க அப்படின்றது. ரெண்டாவது, இஸ் நாட் என் பர்சன் ஹூ கேன் கோ அவே. இப்போ வேலு போய் சிங்கப்பூரில் ஏவா வேலு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். அடுத்த கேள்வி இல்லை, அது அப்புறம் பேசுவோம். ஸோ இவங்கெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட்டு, அதனால் இவங்க ஒன்றும் பெருசாக எவ்வளோ நாள் சிங்கப்பூரில் இருப்பார். அதனால் இவங்களெல்லாம் கைது பண்ண வேண்டிய, சாதாரணமாக யாரையுமே இதுக்காக கைது பண்ண வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கம்பை கொடுத்து அடி வாங்கின மாதிரி இதுக்கு காரணமே அனிதா ராதாகிருஷ்ணன் தான். அவர் மேலே அவர் ஆபாசமாக பேசினார். நீங்கள் அந்த காணொலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடிகையோடு ஜாலியாக வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு அப்படி இப்படின்னு. See, you can insult a person who is a political leader, but not a chief minister. 8 கோடி மக்கள் பிரதிநிதிங்க, ஒரு முதல்வர், அவரை போய் பொது மேடையில் இப்படியெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் பேசுறதுன்றது அது சரியில்லை. ஸோ யாரோ ஒருத்தர் கேஸ் கொடுப்பான்ல, எங்கள் தலைவர் இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில், நீங்கள் கட்சி கூட்டத்திலேயோ உள்ளரங்க கூட்டத்திலேயோ பேசலை, இப்போ தான் எல்லாமே வீடியோ இது டிவியில் வருது, ஆன்லைனில். ஸோ பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒருத்தன் வந்து இது முதல்வர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்காமல் இருப்பாங்களா? ஸோ அவங்க அதை எஃப்ஐஆர் போடுறாங்க. தேர் எண்ட்ஸ் த மேட்டர். 100ஓட 101 அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே 1000 கம்ப்ளைண்ட்ஸு கேஸ் இருக்குது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து லஞ்ச புகார்லேருந்து எல்லாம் இருக்குது. அது மாதிரி இது ஒன்று இருக்குதுன்னு போயிருக்கலாம். பட் அவர் ஓவர் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணார்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டார். இந்த எஃப்ஐஆர் பதிவான ஒன்றும் ஹைகோர்ட்டை மூவ் பண்ணி ஆன்டிசிபேட்டரி முன்ஜாமீன் மனு போட்டார். அது அவருடைய துரதிர்ஷ்டம். இன்றைக்கி காலையில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், சும்மா இருந்தால் சும்மா இருந்திருக்கும் போலீஸு. நீங்களே போயிட்டு ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் கேட்டு அது ரிஜெக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? கோர்ட் என்ன மெசேஜ் சொல்லுது? உனக்கு ஜாமீன் கொடுக்குற அளவுக்கு இன்னும் பிஹேவியர் இல்லை, போடான்றான். அப்போ அதுக்கப்புறம் போலீஸுக்கு ப்ரெஷர் வந்துடுது. தே கான்ட் கீப் யூ அவுட். வென் த கோர்ட் இட் செல்ஃப் ரிஜெக்டட் யுவர் ப்ளீ, தே ஹாவ் டு அரெஸ்ட். அதான் நடந்துருக்குது. அதனால் இவர் தான் கம்பை கொடுத்து அடி வாங்கினாரே தவிர, இது அரசாங்கம் உடனே சர்வாதிகாரம் ஆணவத்தால் வீழ்ந்து அப்படின்னு ட்வீட் போடுறாரு. யார்? நம்ம முதலமைச்சர். இவர் தான் ஆணவத்தால் வீழ்ந்து கிடக்கிறாரு. இவர் வந்து இந்த ஆட்சி ஆணவமாக போகுதுன்னா எவ்வளோ விமர்சனம் வைக்கிறாங்க இன்றைக்கி முதல்வர் மேலே. டிவியில், யூடியூப்பில், பேப்பர்லலாம் யாராவது அரெஸ்ட் பண்ணுறாங்களா? அதாவது விமர்சனம் வேறு, அவதூறு, ஆபாசம். இப்போ முக்தார், யூ நோ வெரி மச், ஏன் உள்ளே இருக்கார்? ஏன் திருச்சி சூர்யா உள்ளே இருக்கார்? அரசாங்கத்தை எதிர்த்து இல்லை, ஒரு பெண்களுடைய மாடஸ்டியை வந்து கொச்சப்படுத்துகிறாரு. தமிழ்லாம் எப்படி கேவலமாக. அப்போ அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாமல் அவங்களெல்லாம் வந்து இருக்கட்டங்க, கருத்து சுதந்திரங்க. யுவர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்ஸ் அட் மை நோஸ். அதுவும் ஏன் மூக்கில் தட்டிங்கன்னா அப்போ ஏன் ப்ரைவேட்ஸ் போகுது இல்லை. அதனால் நம்ம வந்து என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு கைது அவசியம் இல்லை. ஆனால் இந்த கைது நடப்பதற்கு முக்கிய காரணமே அனிதா ராதாகிருஷ்ணன். அவ்வளோதான் சார். அதான் நீங்கள் கம்பை கொடுத்து நான் அடிக்க சொல்லுங்கள் அப்படின்றது வந்து அது வேலுக்கும் பொருந்துமா சார்? அவர் என்ன சொன்னார்? 40 லட்சம் எந்தே இல்லைன்னாரு.
ஆமா ஆமா இல்ல இல்ல முதல்ல அப்படி பறிமுதலே பண்ணல, பொய் செய்தின்ட்டாரு. அப்ப தப்பே இல்லைன்னு சொல்ல வராரு. அப்புறம் ஏன் போய் தேவையில்லாம சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டலே இல்லையா? அதுவும் இல்ல தகவல் என்னன்னா இரவோடு இரவா மாறு வேஷத்துல விமான நிலையம் போயிருக்காங்க. ஏன்னா பாருங்க பிளெயின் கேஸ் ஒரு அதாவது இது வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். இது என்ன 3 கோடி பெரிய விஷயம் இல்லை, 3000 கோடி கேஸ் எல்லாம் வரப்போகுது. ஆனால் நீங்கள் 5 ரூபாய் சாப்பிட்டாலும் 5000 ரூபாய் சாப்பிட்டாலும் ஜெயில் தானே. அப்போது ஒரு 3.5 கோடி மதிப்புள்ள ரோடு போட்டதா பில்லெல்லாம் சேங்ஷன் இல்லை அதுக்கு சேங்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டீங்க. அரசு கஜானால கையை வச்சு வர்ற மாதிரி அது. நீங்கள் கான்ட்ராக்ட்காரங்கிட்ட வாங்குறதெல்லாம் வேறு விஷயம். அரசாங்கத்தை வேலை முடிக்காமல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து பில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அது வந்து வெளியே வந்துடுச்சுன்னு இரவோடு இரவாக போய் சும்மா பேட்ச் ஒர்க்கு போலீஸை வச்சுக்கிட்டு பண்ணால் எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது இல்லை. என்றைக்கு இந்த ஒர்க் நடந்து என்றைக்கு பேமெண்ட் ஆச்சு. அப்போ வேலை நடக்கிறதுக்கு முன்னாலே பேமெண்ட் பண்ணிவிடுவீங்க. போட்டிருக்கான் சார். ஆமாம் 53 மீட்ரு 60 மீட்ரு 2 இன்ச்சு ரோடு எங்கடா எல்லாத்துக்கும் டிக் போட்டிருக்கான் ஒவ்வொன்றுக்கும். அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க, இஸ் த மினிஸ்டர் ஃபார் நெடுஞ்சாலைத்துறை, அவர் கூப்பிட்டு அவர்கிட்ட போயோ அது இந்த இது பில்லெல்லாம் பாஸ் பண்ணுங்கன்னா பாஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி முதுகெலும்புள்ள அதிகாரிகள் யாரும் இல்லையே எந்த துறையிலையும். ஸோ அதனால் அவர் குவைட்டாக அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவருக்கு புரியுது நம்ம இந்த கேஸில் மாட்டிடுவோம். அப்போ இம்மிடியேட்டாக எஸ்கேப் ஆகிறோம். இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், அந்த 35 கோடி விஷயத்தில் அசோக் குமாரை பிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜி தம்பி, செந்தில் பாலாஜியை மறையணும். அதுதான் அடுத்த கேள்வி. தான் அடுத்த அந்த மாதிரி தான் வரேன். நீங்கள் அதுதான் கேள்வியே. இப்போது அந்த பெரம்பு வந்து செந்தில் பாலாஜிக்கும் பொருந்துமான்னு கேட்க வந்தேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, அதையும் சொல்லிடுங்க. அதாவதுங்க நான் என்ன சொல்கிறேன்னா, கரூர் சம்பவம் நடந்த போது அந்த 41 பேர் இறந்த போது இவரே வாண்டடாக வந்து வண்டியில் ஏறினார். அவர் ஒரு எம்எல்ஏ தான், தொகுதி எம்எல்ஏ தான். அவர் நெவர் த ஆர்கனைசர். அவர் ஒன்றும் கலெக்டர் இல்லை, எஸ்பி இல்லை, அல்லது அந்த ஒரு நபர் கமிஷன் போட்டாங்கல்ல, அவர் கிடையாது. இஸ் எ லோக்கல் எம்எல்ஏ. த வெரி நெக்ஸ்ட் டே ஷீ ரஷ் டு கரூர். அந்த அம்மா எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, அருணா ஜெகதீசன் நீதி அரசர். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆச்சா. இப்போ அவங்க மறுநாளே அங்கே போயிட்டாங்க. செப்டம்பர் 27 இரவு 8:15 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது. இவங்க 28ஆம் தேதி 1:30 மணிக்கு கரூரில் இருக்காங்க. ஏர் டேஷ்டு திருச்சி போயிட்டாங்க. இப்போ அவங்க அங்கே இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது கூடுதல் தகவல் தெரிஞ்சிருந்தா, உங்கள் அரசு தான் அவங்கள நியமிச்சிருக்கு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஆஸ் அ லோக்கல் எம்எல்ஏ இந்த மாதிரிலாம் நடந்ததுமா, இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்ஸ்டெட் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணார். டெலிவைஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு. பாட்டில் எங்கே போகுது, செருப்பு எங்கே வருது, அதை பாருங்கள், அம்புக்குட்டி இடத்துல பாருங்கள். இட் இஸ் நன் ஆஃப் யுவர் ஜாப். அவரே வாண்டடாக வந்து வண்டியில் ஏறினார். அதாவது எங்கப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்ற மாதிரி. இப்படியெல்லாம் பண்ணால் இன்றைக்கி ஏன் ஓடணும்? ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கலாமா கரூரில்? என்னங்க அரெஸ்ட் பண்ணால் கோர்ட் இல்லை, பெயில் இல்லை. நீங்கள் ஓடுவதன் மூலம் என்ன சொல்கிறீங்க, என்ன சமிஞ்சைனா ஐ ஆம் சம்திங் டு ஹைடு. இப்போ இந்த கைது பண்ண 9-10 பேரில் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, எஸ் நாங்கள் பேசணும், இவர் சொல்லி பேசணும், எல்லாம் ரைட்டு, ஆல் செட் அண்ட் டன். ஹூ ஃபண்டட் திஸ் ப்ராஜெக்ட்? இப்போ 35 கோடின்றது ஸ்மால் அமௌண்ட் இல்லையே. 35லேருந்து 50 கோடி ஒரு ஆளுக்குன்னா 10 பேரே வச்சுங்களா உங்கள் டார்கெட்டு. 350 கோடி. ஹூ ஹாஸ் ஃபண்டட் திஸ்? அப்போ ஃபண்டர் தானே முக்கியம். அப்போ அது லெவலுக்கு போகும்போது செந்தில் பாலாஜி ஹாஸ் டு பி என்கொயர் தான் சொல்லியிருக்காங்க. அவரை வந்து அந்த எஃப்ஐஆரில் குற்றவாளியோ அதெல்லாம் போடலை அவர்கிட்ட. ஏன்னா எல்லாரும் செந்தில் பாலாஜி பேரை சொல்கிறான். அப்போ விசாரிக்கணுமா வேணாம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, விசாரிக்க போகிறோம். ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், உங்களுக்கு வந்து ஜெயில் புதுசு கிடையாது, எதுவுமே புதுசு கிடையாது. ஜெயில் மட்டும் இல்லை, கட்சி மாறுவது, 5வது கட்சி 4வது கட்சி, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை செய்வது, அப்புறம் ஓடுவது, எதுவும் சொல்ல மாதிரி கரெக்டான வார்த்தை, எதுவுமே புதுசு கிடையாது. அப்புறம் ஏன் ஓடுற? அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அவர் இதில் இன்வால்வ் ஆகிருக்கலாம். இப்போ 2 வாரத்துக்கு முன்னால் ஜூனியர் விகடன் நினைக்கிறேன், அதில் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது திமுக தலைவர்லாம் போடல, டிஎம்கே லீடர்ஷிப் ஹஸ் அசைன்டு சர்டன் டியூட்டிஸ் டு 10 persons லைக் வேலு,
நேரு அந்த மாதிரி ஆட்கள், செந்தில் பாலாஜி எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வாட் தி அசைன்மெண்ட்னா தாவேகா எம்எல்ஏக்களை கரைப்பது, மனதை மாற்றி கொண்டு வருவதுன்னா தாவேகாலேருந்து லீகலாக செப்பரேட் பண்ணோன்னா 70 எம்எல்ஏ தேவை. ஏன்னா 2/3 இருந்தால் தான் கட்சி தாவல் சட்டத்திலேருந்து இது தப்பிக்க முடியும். அவங்களுக்கு 107 இருக்குது. 107ல் 2/3 60-65 வேணும். அதெல்லாம் ஹியூமன்லி இம்பாசிபிள் இன்றைக்கி இருக்கிற லெவலில். அப்போ அதுக்காக அவங்க பண்ணல. அவங்க என்ன அவங்க சொல்கிறதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த சார்ஜ் ஷீட் எஃப்ஐஆர் பார்த்தேன், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த பட்ஜெட் செஷன் வரப்போகுது இல்லையா அடுத்த வாரம், அந்த பட்ஜெட் செஷனில் நாங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கர் ஜேசிடி நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ண போகிறோம். அதில் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் ஜாயின் பண்ண போகிறாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் அந்த தீர்மானம் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணால் போதும். உதவி பண்ணிட்டீங்கன்னா தீர்மானம் ஜெயிச்சிடும், உங்களுக்கு பணம் கொடுத்துருவோம். நீங்கள் கேட்கலாம், இன்னும் சபாநாயகர் தீர்மானம் ஆகி அவர் பதவி விலகினார்னா என்ன குடிமொழிகிறோன்னா, ஒரு கிளியர் மெசேஜ் போகுது எல்லாருக்கும். என்ன, இந்த ஆட்சிக்கு சட்டப்பேரவையில் பெரும்பான்மை இல்லை. மெசேஜ் வெரி கிளியர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபாநாயகரை காப்பாற்ற முடியலன்னா, சபாநாயகர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி ரூலிங் கவர்மெண்ட் தானே, அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு அந்த அவையில் வந்து தீர்மானம் நிறைவேறிடுச்சுன்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஏ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட் இட்செல்ஃப். இப்போ அந்த மாதிரி ஒரு சிக்கலை உண்டாக்குறதுக்காக, கிரைசிஸை உண்டாக்குறதுக்காக தான். ஏன்னா இப்போ அரசாங்கத்துக்கு மேலே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ண முடியாது. என்ன சார் மோஷன்? ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அதாவது கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்தது எப்போ மே 13 அன்னைக்கு. அதில் அவர் ஜெயிச்சிட்டாரு. அப்போ ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஆஸ் பர் ரூல், ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன். இல்லைன்னா டெய்லி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா டெய்லி அவர் வந்து அப்போ 6 மாதம்னா பொறுக்க முடியல. இல்லை நவம்பருக்கு மேலே தான் அந்த பீரியட் இருக்குது. அப்போ அவர் மேலே பண்ண முடியாதுன்னா, அவரை பலிக்கிற மாதிரி எதாவது பண்ணோன்னா, ஆட்சிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணோன்னா, ஜனங்க மத்தியில் மீடியா மத்தியில் சபாநாயகரை போட்டுதல். இதுதான் இந்த ஐடியா. இது வந்து பாசிபிளாக இருக்கலாம். விலைக்கு போகலாம் ஒரு 35. எனக்கு தகவல் என்னன்னா 3-4 பேர் அட்வான்ஸே வாங்கியிருக்காங்க. எனக்கும் சொன்னாங்க சார். அதாவது அவங்க கட்சி தலைமைக்கும் இப்படி வந்ததுன்னு சொல்ல அவங்க வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எவனோ ஒருத்தன், அவனும் வேற கட்சியிலேருந்து கடைசி நேரத்தில் வந்து எம்எல்ஏ ஆனவன் தான், அந்த ஊத்தாங்கரை எம்எல்ஏ இளவரசன். அந்த ஆள் வந்து இல்லை இது துரோகம், நான் பண்ண மாட்டேன்னு சொன்னவங்க. டார்கெட் பண்ணுறதும் அந்த மாதிரி ஆட்கள் தான். ஆமாம்மா. அதாவது அதிருப்தியில் இருக்கிறவங்க, விஜய்க்கு ரொம்ப க்ளோஸாக இல்லாத ஆட்கள், கடைசி நேரத்தில் வேற கட்சியிலேருந்து வந்து எம்எல்ஏ, அது மாதிரி 48 பேர் இருக்காங்களாம். அதாவது விஜய்க்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ செங்கோட்டையன் சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களாம். ஸோ அந்த இளவரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், விடமாட்டேன், இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டுருக்காரு. அப்போ தான் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒழுங்கு மரியாதை இதோட விட்டுரு, இதை வேறு யாருக்காவது இதை நீ சொன்னீங்கன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் காலி பண்ணிவிடுவோன்னு மிரட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த கேஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த விஜிலன்ஸ் ஊழல் தடுப்புக்கு போகாமல் போலீஸ் கமிஷனர்கிட்ட போயிடுச்சு. இது வந்து இன்டிமிடேஷன் இல்லையா, கொலை மிரட்டல் இல்லையா, கிரைம், லா அண்ட் ஆர்டர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு எம்எல்ஏக்கே பாதுகாப்பு இல்லைன்னு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, மிரட்டுறாங்கன்னா அவர் உடனே எம்எல்ஏ ஹாஸ்டலில் தானே இந்த சம்பவம் நடந்திருக்கு, பை ஃபோன், அதை வந்து ட்ரிப்ளிகேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் ரெஃபர் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க தோண்டி தொழாவி ஆளுங்களை கேட்ச் பண்ணால், அவங்க ஃபோன்லேருந்து எடுத்தால் இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்துங்க, இதை நான் வந்து ஏன் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறேன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டராக 5 வருஷம் இருந்தவர், டெப்டி சீஃப் மினிஸ்டராக 5 வருஷம் இருந்தவர், ஒரு மிகப்பெரிய ஒரு 20-30 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தால் ஸ்டாலின், அவருக்கு தெரியல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு. அவர் வந்து பொதுவெளியில் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஆஃப்லே இந்த வண்டி தாங்காது, ஓடாது 3 மாதம் கூட, 6 மாதத்தில் தேர்தல் வரும், கவுந்துரும், தேர்தலுக்கு தயாராகுங்கள்ன்றார். அந்த வானகரத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது இல்லை, அதில் இவர் ஓப்பனாக சொல்கிறாரு. அப்போ தட் மீன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு, சமையலுக்கு எல்லாம் காய் நறுக்கியாச்சு, சோறு வெந்துட்டுருக்கு, 1 மணிக்கு சாப்பாடு போட்டுருவேன் அப்படின்னு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லலாம்.
ஏன் அவங்களுக்கு அது ப்ரிப்பரேஷன் ஓடிட்டுருக்கு, அது கரெக்டாக ஆகணும். அது மாதிரி இவர் சொன்னார். இதை தான் சண்முகம் சொன்னார். இப்போ தான் எனக்கு புரியுது. அப்போ புரியல, இப்போ சிபிஎம் ஸ்டேட் செக்ரட்டரி நேற்று கோயம்புத்தூரில் சொல்கிறாரு, ஸ்டாலின் இப்படிலாம் ஏன் பேசுகிறாரு லூஸா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் புரியுது, இந்த திட்டம்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இதை பேசியிருக்காரு. அப்போ இது வந்து ஸ்டாலின் கிட்ட கூட போவோம். உதயநிதி ஓடிட்டார். இப்போ யாருமே இப்போ இந்தியாவில் இல்லை. சபரீசன் இல்லை, உதயநிதி இல்லை. இப்போ லண்டன் கிளம்புறாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின். ஏதோ ஓய்வு எடுக்கன்றாங்க. இங்கே எதுவும் ஓய்வு எடுக்க முடியாது போல இருக்கு. ஸோ இது இந்த கட்சியே நிலைகுலைய செய்யும். என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை கருவையே கலைக்க பார்த்தீங்க. மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வர வர நைட்டே நீங்களும் என்டிஏ கன்வீனராக இருக்கிற பழனிசாமியை சேர்ந்து அவர் ஆட்சி அமைக்க பாஜக எதிர்ப்பு என்னாச்சப்பா? அமித்ஷா அடிமை நீங்கள், அது என்னாச்சு? அதுலேயும் நீங்கள் காட் எக்ஸ்போஸ்டு. அது நடக்கலை. உங்கள் சதியை மீறி அவர் ஆட்சி அமைச்சிட்டாரு. சம்பவம் ஆட்சி அமைச்சோன்னா நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. எல்லாத்தையும் நோண்டுறாருல்ல. டாஸ்மாகில் நோண்டுறாரு, பிடபிள்யூடியை நோண்டுறாரு, அறநிலையத்துறையை நோண்டுறாரு, சிஎம்டியை நோண்டுறாரு, பத்திரப்பதிவு. இப்போ எல்லாத்தையும் நோண்டினோன்னா இது என்னடா வம்பா போச்சு. இவ்வளோ நாளாக நான் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், நிறைவு பண்ணுறேன். ஏன் வந்து திமுக இவ்வளோ பதட்டப்படுது, அவசரப்படுதுன்னா நிறைய பேர் என்னை கேட்குறாங்க. நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னா, இந்த 50 வருஷத்தில் 1977லேருந்து திமுக தோத்தா அதிமுக வரும், அதிமுக தோத்தா திமுக வரும். மாறி மாறி இவங்க தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க 50-60 வருஷத்தில். திமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் தோத்தது என்பது ஒன்றும் புதுசு இல்லை, முதல் இல்லை, கடைசியும் இல்லை. புரியுதுங்களா? 17 தேர்தல் நடந்துருக்குங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு இதுவரையில். இந்த 2026 சேர்த்து திமுக ஆட்சி அமைச்சது 6 முறை தான். அதில் கூட 2006 பார்த்திங்கன்னா பெரும்பான்மை இல்லை, 96 சீட்டு தான், மைனாரிட்டி அரசு தான். அப்போ 6 முறை தான் நீங்கள் ஆட்சிக்கே வந்திருக்கீங்க. 17 தேர்தல் நடந்திருக்கு. அதில் 2 தேர்தலில் நீங்கள் போட்டி போடல. 15ல் 6னா 9 முறை தோற்றுருக்கீங்க. ஸோ தோல்வி உங்களுக்கு புதுசு இல்லை. ரெண்டாவது, 71க்கு அப்புறம் இந்த 50 வருஷத்தில் நெவர் யூ காட் ரீஎலெக்டட். ஆட்சியில் இருப்பீங்க, காதை முறுக்கி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஆட்சியில் இருப்பீங்க, 5 வருஷம் கொஞ்சம் தூக்கி போட்டுருவாங்க. பட் எம்ஜிஆருக்கு 3 டைம்ஸ் கண்டினியூ, ஜெயலலிதாவுக்கு 2 டைம்ஸ். இது மாதிரி திமுகவில் நெவர் இன் த ஹிஸ்ட்ரி, நெவர் தே கெட் ரீஎலெக்டட். ஸோ இதுவும் புதுசு இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அசம்பிளி எலெக்ஷனில் தோக்கிறதும் புதுசு இல்லை திமுகவுக்கு. அசம்பிளி எலெக்ஷனில் பவரில் இருந்து தோற்று போகிறதும் புதுசு கிடையாது. திரும்ப ஜெயிக்கிறதும் கிடையாது. என்ன புதுசுன்னா, இவ்வளோ நாளாக திமுக போனால் அதிமுக நீ என்ன வாழ வீடு, நீ ஆட்சிக்கு வந்தால் என்ன நோண்டாத, நான் ஆட்சிக்கு வந்தால் உன்னை நோண்ட மாட்டேன். இந்த அன்ரிட்டன் அக்ரிமெண்ட்டில் வண்டி ஓடிட்டு எக்ஸ்போஸ்டு. நவ் எ நியூ பர்சன் ஹஸ் கம். ரெண்டும் இல்லாத ஒரு ஆள் வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டான். இதுதான் அவங்களுக்கு பதட்டம் அதிகமானது காரணம். பிபி அதிகமாகி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை சார். பல்வேறு விஷயங்களை நம்மளோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.